ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்பாட்டன் வாரியர்ஸ் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எவ்வளோ சொன்னாலும் மிகையாகாது. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 9 மந்த்து தான் ஆகுது. 9 மாதத்தில் 25,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட் நினைக்கிறேன். எனக்கு என்னோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இது. ஏன்னா இது என்னோட 4வது சேனல். முதல் இந்த சேனல் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பேன். நிறைய ட்ரீட்மெண்ட்க்கு நானே வீடியோ ஷூட் பண்ணி அந்த குரூப்பில் தான் போடுவேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். அப்போ எனக்கு யூடியூப்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நான் என்னோடய வீடியோலாம் என்ன பண்ணால், நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு தம்பி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுருப்பான். வச்சுட்டு அவன் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதில் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. எனக்கு தெரியாது. அது ஒரு கட்டத்தில் தான் அவனே என்கிட்ட சொன்னான். அப்போ என்ன பண்ண, நான் எனக்கு ஒரு தொடைப்பு வீடியோ ஒன்று பர்சனலாக போடுங்கண்ணே அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் அவனுக்கு பர்சனலாக அனுப்புறதுக்காக. அதில் அவன் கொஞ்சம் சும்மா சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ணி அதை அப்படியே அவன் யூடியூப்பில் அவனோட சேனலில் போடவும் அது கொஞ்சம் பீக்கில் போயிடுச்சு. நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கமெண்ட்ஸு. அவனால் சமாளிக்க முடியல. என்னடா இது, இவ்வளோ பேர் நம்பர் கேட்குறாங்க, இவ்வளோ பேர் இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்லுங்கள், அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸ் வருதுண்ணே, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிரதர், நாங்கள் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே தான் நான் பண்ணேன். நான் ஜஸ்ட் ஒரு பிகினர் தான். அதே மாதிரி பண்ணி தொடர்ந்து 3-4 களம் கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த மாதிரி தொடைப்பு போட்டு என்னோட சேவல் இப்படி பறக்குமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு. பறந்து நாங்கள் களமே வின் பண்ணிட்டோம், ரொம்ப நன்றி, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்கிட்ட சொன்னான். இந்த மாதிரிண்ணே உங்கள் வீடியோலாம் நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அவன் நம்பர் கொடுக்கவும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நம்பரில் இருக்கிறது நான் தான் நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு கட்டத்தில் அவனை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வரும்போது தான் வீடியோவில் இருந்த ஆள் வேற, வீடியோ சேனலோட ஓனர் வேற அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னையே சென்னையில் அங்கங்கே ஒரு சில இடத்துல நிறைய பேர் பார்த்து பேசுவாங்க, அண்ணன் நீங்கள் தானே அந்த சேனலில் இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியாது. நிறைய களத்துக்கு போவேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தானே அந்த வீடியோ போட்டது அப்படின்ட்டு. எந்த வீடியோப்பா அப்படின்னும் போது அப்போ ஒருத்தர் எனக்கு ஆன் பண்ணி காட்டும்போது தான் எனக்கே தெரிஞ்சது யூடியூப்பில் நம்ம வீடியோ போயிருக்கு. அப்புறம் கேட்கும்போது அவன் தான் சொன்னான், ஆமாண்ணே நான் தான் போட்டேன், நல்லா பீக்கில் இருக்குண்ணே, நீங்கள் ஏன் ஒரு சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அப்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் சும்மா விளையாட்டாக தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி இதில் வீடியோலாம் போட்டிருக்கிறப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வைலண்ட் கண்டென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டப்னி பார்க்குற வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணும்போது அந்த சேனலை அப்பப்போ தற்காலிகமாக தடை பண்ணுவாங்க. திருப்பியும் ஒரு வீடியோ போடுவேன், மறுபடியும் பேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக சேனலே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நான் விட்டுட்டேன், வேண்டாம் அப்படின்ட்டு. திருப்பி அவன் ரொம்ப கம்பல் பண்ணதுனால 2வது ஒரு சேனல் திறந்தோம், ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி திருப்பி அதில் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட பழைய ப்ரீடர் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அந்த ப்ரீடர் 2வது களம் பறம் முடிச்சுட்டு வீட்டில் வச்சிருக்கிறோம். அதுக்கு சோட்டியில் ஒரு முள் வாங்கிருச்சு. அதை சரியாக தையல் போடலை. அந்த நேரத்தில் பனாச்சவங்க தையல் போடாமல் என்ன ஆகி போச்சுன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பின் சோட்டி ஃபுல்லாக லட்டி வச்சிருச்சு, கழுத்து ஃபுல்லாக முள்ளங்கி பத்த மாதிரி இவ்வளோ நீட்டுக்கு லட்டி. அப்போ என்ன பண்ணோன்னா, அதை அறுத்து ஓப்பன் பண்ணி அதை கிளியர் பண்ணி, அந்த லட்டியெல்லாம் கிளியர் பண்ணி தையல் போட்டு இதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி 2வது சேனலில் போடவும் அந்த சேனலையும் மூடிட்டாங்க. அப்புறம் 3வதாக ஒரு சேனல், அதுதான் ஸ்பாட்டன் அசில் சென்னை. கொஞ்சம் பீக்கில் போச்சு நல்லா. அதில் நிறைய கண்டென்ட்டை நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் அதில் நான் போடுவேன். ஏன்னா இதோட ஓன் கண்டென்ட்னால நான் திருப்பி ரீஷூட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம யார் சேனல்ல இருந்து கண்டென்ட் திருடுறதில்ல. இந்த மாதிரி உக்காஞ்சிக்கிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டை சொல்கிறது கிடையாது. மற்ற சேனலை பார்த்து ஓகே இந்த மாதிரி சொல்லணுமா, இவ்வளோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, இந்த வியாதிக்கு இந்த மாதிரி மருந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபோட்டோவில் ஒரு மெடிசனை காமிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நம்ம டைரெக்டாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதையே காட்டுறோம். அதுதான் நம்ம சேனலோட ப்ளஸ்ஸு. அதுலேயும் இல்லாமல் எளிய முறையில் மருத்துவம் சொல்கிறோம், அதுதான் ப்ளஸ்ஸு. ஸோ இதெல்லாம் என்னோட ஓன் கண்டென்ட்ன்றதுனால நான் திருப்பி ரீஷூட் பண்ணேன் இந்த சேனலை போகிறது.
அந்த சேனலில் எனக்கே தெரியாமல் ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு வைலண்ட் கண்டென்ட்டு போயிட்டு இருக்கு போல இருக்கு. அதுக்கு வந்து ரீஅப்பீல் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு 2 சாய்ஸ் தான். ரீஅப்பீல் பண்ணி ஓகேன்னா அவங்க வந்து அந்த வீடியோ வந்து திருப்பி கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா சேனலை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் தான் வந்துச்சு. பட் அது முறைப்படி எனக்கு பண்ண தெரியல. நான் டைரெக்டாக போய் அப்பீல் பண்ணிட்டேன். பண்ணுவோம், திடீர்னு பார்த்தா அந்த சேனலே காணும். அது கிட்டத்தட்ட ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன். சரி என்னன்னு பண்ணுறதுன்னு விட்டுட்டேன். கொஞ்ச நாள் வேண்டாம், சேனலே வேண்டாம், நம்ம நிம்மதியாக நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அவங்களாம் என்னோட சப்ஸ்கிரைபர் தான், அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அவங்களாம் சொன்னதுனால மறுபடியும் ஸ்பாட்டன் வாரியர்ஸ் சென்னைன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி இப்போ உங்கள் முன்னாடி இருக்கேன். வெற்றிகரமாக 25,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இது ஒரு சாதனை தான். ஏன்னா இத்தனை சேனல்லையும் நான் பேன் பண்ணி தப்பான கண்டென்ட் போட்டு இது பண்ணது. பட் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது என் தம்பி ஒரு வார்த்தை சொன்னான். அந்த ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டில் எப்போவுமே இருக்குது. என்னன்னா, அண்ணே நிறைய சேனல் நான் பார்த்துருக்கேனே, நிறைய யூடியூபர் இருக்கிறாங்க சேவல் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் சொல்கிறவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா வாயிலே வடை சுட்டு போயிடுவாங்கண்ணே. நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா உங்கள் சுபாவம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து வாயால் சொல்ல மாட்டீங்க, வீடியோ ஷூட் பண்ணி அதோட ஆதாரத்தோடவே போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கண்ணே, யூடியூப்பில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குண்ணே அப்படின்னு சொன்னான். இன்னைய வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் உக்காந்துட்டு இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. அப்படி சொல்கிறதா இருந்தால் நான் நிறைய சேனல்ல இருந்து நிறைய வீடியோ திருடி உக்காந்து ஒரு நாள் 5 வீடியோ 6 வீடியோ கூட போட்டுருவேன். பட் இதில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஏம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னால் சோக்காளிங்களை உருவாக்க முடியுமான்னு தெரியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிரீடர்ஸ்களை நான் உருவாக்குவேன். அதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஓன் ப்ரீட் பண்ணுங்க, ஓன் ப்ரீடை தக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் அதிகமாக சொல்லுவேன், அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அதிகமாக போடுவேன், அது சம்மந்தப்பட்ட மருத்துவங்கள் அதிகமாக சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த விஷயத்தில் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து ரொம்ப ரேராக வரும். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவ்வளோவா வியாதி வராது. இன்கேஸ் நம்ம நண்பர்கள் வீட்டில் ஏதாவது வியாதினா அந்த கோழியை தூக்கிட்டு வந்துட்டு சேஃபான ஒரு இடத்துல வச்சு அந்த கோழி வியாதியில் இருக்கிறப்போ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிடுவேன். ட்ரீட்மெண்ட் பண்ணுறத ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அது ரிகவரி ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாத காலம் எடுத்துக்கும். இந்த வீடியோவெல்லாம் என்னோட பென்ட்ரைவில் போட்டு சேவ் பண்ணி வச்சு அது சரியாகி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி அந்த வீடியோலாம் திருப்பி மொபைலுக்குள்ளே கொண்டு வந்து அதை கட் பண்ணி தேவையான பார்ட் மட்டும் எடுத்து எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் டப் பண்ணி இதெல்லாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். சரி, சேனல் ஆக்டிவ் இல்லாமல் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்பப்போ சின்ன ஷார்ட் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் ஆல்ரெடி நான் ஷூட் பண்ணியே பென்ட்ரைவில் போட்டு வச்சிருது ஃப்ரீயாக இருக்கிறப்போ. லீவ் டைமில் உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வேறு செக்மெண்ட்டில் போட்டு ஃபோல்டர் போட்டு வச்சு நான் உங்களுக்கு வீடியோவாக அடிக்கடிக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நம்ம வீடியோ கொஞ்சம் தொடர்ந்து போடுற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிறத பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் உட்காந்து இவ்வளோ பேர் கேட்குறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வீடியோ எப்போவுமே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துக்குள்ளவே அது 1K தாண்டிடுது. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னால் நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்குது. கோச்சிக்க வேண்டாம், ஓகேங்களா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நன்றி, வணக்கம்.